சற்று நேரம் கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அன்பின் ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் இயேசு கல்வாரி சிலுவையில் இதோ நம்மை கடைசி சொல் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டதினாலே இன்றைக்கு நாம் கூடி ஆடி மகிழ்ந்து கொண்டாடும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவரை நம் உணர்வோடு கூட நாம் ஆராதிக்க இருக்கிறோம். தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம், நம்முடைய ஆண்டவரை நீங்கள் நான் பெற்ற ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காலங்களில் அவரை துதிக்க, சோதரிக்க, பயன்படுத்த தடையாக ஏதாவது பாவம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த பாவங்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றி போடும், எங்களை கழுவி சுத்திகரித்து பாவங்களை மறைக்கிறவர் வாழ மாட்டான். அறிக்கை செய்துவிட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவார். உடைய இரக்கத்தை, உடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். நீர் உங்களுடைய சன்னிதியில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இதோ நீங்களுடைய மகிமையினால் நிரப்புகிற ஆண்டவர், பிரசனத்தால் நிரப்புகிற ஆண்டவர், உங்களுடைய சமூகம் இங்கே சந்தோஷமாய் மாற ஆண்டவரே உதவி செய்யும். இதோ 2025ஆம் ஆண்டுல இந்த 5ஆம் மாதத்தின் 25ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற அப்படி நடத்துவதற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் சோதரிப்போம். கடந்த 4 மாதங்களில் 120 நாட்களும் இந்த 5ஆம் மாதத்தில் 25 நாட்களுமாக ஆக 145 நாட்களாக கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. 145 நாட்களில் எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நிச்சயிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதோ நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக மாறும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் பிள்ளைகள் 10வது 12வது வெற்றிகளை பெறும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் ஞானசாரம் பெற்றுக்கொள்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் இயேசுவை சொந்த வெற்றிகளாக நாம் ஏற்றுக்கொள்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த 140 நாட்களில் நாம் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து வந்தும் ஜீவனோடு ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கும் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லாரும் சேர்க்கிறோம். எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பரிச்சயங்கள், அவர்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து உங்களோடு என்னோடு இருந்து நடத்துகிறார். கரங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற ஆசீர்வாதங்களை தந்து, ஏற்ற நன்மைகளை தந்து நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கிரியை செய்திருக்கிறார். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். அந்த நன்றியை உணர்ந்த பிள்ளைகளாக நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை என்கிற அந்த பாடலோடு இணைந்து கர்த்தரை நாம் எல்லாரும் இப்பொழுதும் மகிமைப்படுத்தி நாம் பாட இருக்கிறோம். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பாடுவது அப்படி பாடி கர்த்தருக்கு நன்றியை நாம் சொல்லுவோம். நீ மட்டும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எப்படியோ நெருக்கடி வந்தபோதும் நமக்கு பெருக்கத்தை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்துவேன். கிருபையால் நடத்தினீரே எல்லாருக்கும் நன்றி செலுத்துவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்துவேன்.
ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன். கரங்களை தட்டியதாக அந்த பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை அறிந்து கொண்டார். ஆண்டவரை அதிகமாய் தெரிந்து கொண்டபடினாலே மரியாள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார். நான் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு நல்ல பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். பெரிய தெய்வம் நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் நம்மை அவரது நாளில் நடத்தும்படியாக தொடர்ந்து ஆவியான கரத்திலே 145 நாட்கள் நம்மை நடத்தி வந்தவர் இந்த நாட்களில் தொடர்ந்து இன்னும் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்திலே நம்ம ஒப்புக்கொள்வோமா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுமையா என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீ எங்கள் மத்தியிலே வாரும் சொல்லி ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்ய எங்களை காண்கிறவரே எங்களோடு கூட வந்து எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே துதிகளை
மகிமைப்பட்ட தேவனுக்காய் நன்றி சொல்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தயவுசெய்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல இரண்டாவது ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். வந்திருக்கவங்க எல்லோரையும் மீண்டும் ஒரு விஷயாய் அருளாளர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நாளில் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் அந்த பின்பகுதியை ஒருவர் நாம் வாசிக்கலாம். இயேசு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆண்டவர், அந்த பிதாவாகிய தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அவைகளை தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே தியானித்தோம். ஆதியாகமம் 27:1 ஈசாக்கின் கண்கள் இருளடைந்திருந்தது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடையக்கூடாது. ஈசாக்கிடத்தில் அநேக நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள் காணப்பட்டாலும் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, தேவன் நேசிப்பதை வெறுக்கிறவனாக, தேவன் வெறுப்பதை நேசிக்கிறவனாக அவன் காணப்பட்டான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல நாம் ஏலியை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். ஏலி வயது சென்றவுடைய கண்கள் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். பிரத்யட்சமான தரிசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லாத அந்த காலத்தில் ஆண்டவர் குட்டி சாமுவேலோடு கூட பேசினார். ஏலி பிரதான ஆசாரியனாக இருந்தும் அவன் தன் பிள்ளைகளை சத்தியத்தில் சரியாக வளர்க்காமல் இருந்து அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அது மாத்திரமல்ல, ஏலி தேவனை காட்டிலும் தன் பிள்ளைகளை அதிகமாய் மதித்து வாழ்ந்தபடினாலே அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்திலே ஏலியை போல நம்முடைய கண்கள் இருளடைந்து விடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நீ என்னை விட உன் பிள்ளைகளை அதிகமாய் மதிப்பானேன் என்று ஆண்டவர் ஏலியை பார்த்து சொன்ன விதத்திலே நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. ஆனால் சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்ட போது ஏலியிடம் வந்து சாமுவேல் கேட்டான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? 2வது முறை அவன் சொன்னபோது தான் ஏலி புரிந்து கொண்டார், பிள்ளை ஆண்டானை ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்று அறிந்து, இனி உன்னை கூப்பிடும்போது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அங்கே சாமுவேலுக்கு நல்ல காரியத்தை அவர் அங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஐயோ, ஒரு காலத்தில் இந்த சத்தத்தை நான் அல்லவா கேட்டேன், இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருளடைந்து இருக்கிறபடினாலே இந்த சத்தத்தை நான் கேட்க முடியாமல் இருக்கிறேனே, ஆகினால் நான் கேட்காத சத்தத்தை இந்த சிறு பையன் கூட கேட்கக்கூடாது என்று சொல்லி அவன் அங்கே வன்மம் கொள்ளாமல், பொறாமை கொள்ளாமல், தனக்கு இருந்த அந்த அனுபவத்தை இதோ திரும்பி பார்த்து, ஒருவேளை அந்த நேரத்தில் உணர்வடைந்து வெட்கப்பட்டு, சரி நாம் இவருக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்பதை நாம் சொல்லுவோம் என்று சொல்லி நியாயமான முறையிலே அங்கே ஏலி சாமுவேலிடத்தில் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை, நாம் சரியானதை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 48:10 இஸ்ரவேலின் கண்கள், யாக்கோபு என்கிற இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாய் போனது, பார்வை
அவன் இழந்து அங்கே பார்வை குறைவு ஏற்பட்டு அது மங்கலாய் தெரிந்தது என்று சொல்லி 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். ஆம், அவருடைய பார்வை மங்குவதற்கு காரணம் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் முதிர் வயதிலையும் அவனுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற சரியான பாதையில் எல்லோரையும் சரியாய் நடத்தவில்லை. ஒவ்வொருவரையும் பட்சபாதத்தோடு கூட அவன் நடத்தினபடினாலே அவனுடைய வாழ்க்கையில் இதோடைய கண்கள் மங்கலாய் தெரிந்தது. யோசேப்பு காணாமல் இதோ அவன் போய்விட்டதை அங்கே அவன் உணர்ந்து கஷ்டப்பட்டான். அவன் வாலிபத்திலேயே மரித்து போனான் என்பது போல செய்தியை அவன் இளமையிலேயே கேட்டவன் இந்த யாக்கோபு. யூதா தனியாய் போய்விட்டான். ராகேல் வழியிலேயே மரித்து விட்டாள். தீனாள் தீட்டுப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. இந்த சீமோன் லேவி நிமித்தமாக அங்கே அவன் வாழ்ந்த இடத்துல அவனுடைய வாசனை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், சத்துருக்கள் அவனுக்கு அதிகமாய் எழும்பின சூழ்நிலைகள் வந்ததையெல்லாம் பார்க்கிறோம். பென்யமீனை அதிகமாக நேசித்தான். ஆனால் அதே பென்யமீன் பீறுகிற ஓநாயாக அங்கே யாக்கோவுக்கு மாறிவிடுகிறதை அவருடைய அந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் ஈசாக்கின் இருளடைந்த கண்கள், ஏலின் இருளடைந்த கண்கள், யாக்கோபின் மங்கலான அந்த கண்கள் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேண்டாம் என்பதை நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் சவுலின் கண்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசி கேட்ட அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அதன் 8ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சவுல் அவன் யூதர்களிடத்திலே கிறிஸ்தவர்களை கொல்லும்படியான அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு அவன் கொடூரமாக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்த ஒரு காலம். தமஸ்கு வீதியில் அவ்விதமாக அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, யூத சட்டங்களுக்கு நியாயப்பிரமாணங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு எதிராய் அவன் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் சடுதியிலே வானத்திலே ஒரு ஒளி தோன்றி ஒரு சத்தத்திலே அங்கே ஆண்டவர் சவுலோடு கூட பேசுகிறார். கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அங்கே அவனோடு கூட இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் நடுங்கி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணித்த போதுதான் நான் வாசி கேட்ட பகுதியில் வருகிற அந்த அனனியா என்கிற தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்புகிறதையும் அவன் பார்வையடைய செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை அற்புதமாய் பவுல் என்கிற பெயரில் சவுல் நிறைவேற்றினதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, சவுலின் கண்கள் அது ஆண்டவரை அந்த தமஸ்கு வீதியிலே சந்திப்பதற்கு முன்பாக அது பாவம் நிறைந்த கண்களாக, அது தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை, விசுவாசிகளை அது எதிர்த்து அவர்களுக்கு எதிராய் போராடி அவர்களை ஏதோ வேதனைப்படுத்துகிற ஒரு கண்களாக அவருடைய கண்கள் காணப்பட்டது. ஏன் அன்றைக்கு காணப்பட்ட சேவான் கொலை செய்யப்படுவதற்கு எங்கே முன்னோடியாக இருந்து இந்த சவுல் செயல்பட்டதையும் நாம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக அப்பேற்பட்ட இதோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் கொடுமையான காரியங்களை செய்து தவறுகளை செய்கிற கண்களை உடையவனாக இருந்த இந்த சவுலை ஆண்டவர் தமஸ்கு வீதியிலே சந்தித்தார். அப்பொழுது சந்தித்த மாத்திரத்திலே அவருடைய கண்கள் அங்கே பார்வை இழந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அனனியாவுடைய ஆண்டவர் இதோ தோன்றி, இதோ நீ இப்படி இன்னார் வீட்டில் இருக்கிற இந்த சவுலிடத்தில் போ, அவனுக்கு நீ ஆண்டு என்னை பற்றி அறிவி என்று சொன்னபோது அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாயிற்றே என்று சொன்னபோது, இல்லை, இப்பொழுது அவனை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே
சவுல் இருந்த அந்த வீட்டுக்கு அனனியாவை அனுப்பி வைக்கிறார். அப்படி அனனியா அங்கே போய் ஆண்டவருடைய காரியங்களை அவருக்கு எடுத்து சொல்லி அங்கே பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவினாலே நீ நிரப்பப்படும்படிக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்கிற செய்தியை அனனியா சவுலோடு கூட பேசின பிறகுதான் அங்கே 18ஆம் வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். உடனே சவுல் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் இதோ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு சொல்லி தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவன் அனனியா சொன்ன பிரகாரம் அங்கே செயல்பட்ட போது அவன் கண்களில் மீர்ந்த மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் ஆண்டவரை அறியும் முன்பாக அவன் இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற அந்த சபைக்குள்ளே சென்று அங்கே சண்டை போட்டவன், அங்கே இருந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன், ஊழியருக்கு எதிராய் அங்கே போராடினவன். அப்படிப்பட்ட இந்த சவுலை ஆண்டவர் சந்தித்து பார்வை இழந்து இதோ புதிய பார்வையை கொடுத்த போது அவருடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய கண்கள் ஒரு ஆவிக்குரிய கண்களாக மாறும் முன்பாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத மீன் செதில்களை போன்ற பாவ செதில்கள், இதோ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதிராக பேசக்கூடிய செதில்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் சண்டையிடுகிற செதில்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் போராடுகிற செதில்கள் நம்முடைய கண்களிலிருந்து விழ வேண்டும். அல்லேலூயா. இங்கே நான் பார்க்கிறோம், சவுலுக்குள் இருந்த அப்பேற்பட்ட அந்த மீன் செதில்கள் விழுந்தது நிமித்தமாக அவன் பரிசுத்தரை பரிசுத்தமாய் பார்க்கும்படியாகவும் சகோதரரை சகோதரராய் பார்க்கும்படியாகவும் அவன் ஒவ்வொருவரையும் நேர்மறையாக அவன் பார்க்கக்கூடிய விதத்தில் தேவன் அவன் கண்களை தொட்டார். அல்லேலூயா. அது வரைக்கும் கிறிஸ்தவர் என்றால் விரோதியாக பார்த்தவன், கிறிஸ்தவர்கள் என்றால் பகையாளியாக பார்த்தவன், கிறிஸ்தவர் என்றால் சண்டைக்காரராக பார்த்தவன் இப்பொழுது அவர்களை தன்னுடைய நேசத்துக்குரியவராக பார்க்கக்கூடிய விதத்தில் தேவன் அவருடைய கண்களில் இருந்து அந்த செதில்களை அவர் எடுத்து போட்டதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் பவுலான போது அவருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறியது. அல்லேலூயா. அது முதல் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பின்மாற்றமும் இல்லை. 13க்கு அதிகமான நிருபங்களை, புதிய ஏற்பாட்டில் அதிகமான புஸ்தகங்களை எழுதக்கூடியவனாக தேவன் அவரை மாற்றினார். ஆண்டவருக்காக பல பாடுகளை படும்படியாக, ஆண்டவருக்காக பல கஷ்டங்களை படும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தேவன் அவரை கொண்டு போனார். அவனுக்கே சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு அவன் ஜெபித்தும், இல்லை இந்த முள் உன்னோடு தான் இருக்கும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். எவ்வளவு தூரம் நீ எனக்கு அன்பானவர்களை நீ வேதனைப்படுத்தினாயே, இந்த முள்ளு நிமித்தம் அந்த வேதனை உன் வாழ்க்கையில் இருக்கட்டும், அதன் மத்தியில் என் கிருபை உன்னோடு இருக்கும் என்று சொல்லி அவனை அப்படியாய் துன்பத்தின் வழியில் ஆண்டவர் நடத்தினார். எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டும் நொறுங்கி போவதில்லை, மனம் முடிந்தும் என மனம் நாங்கள் முறிவதில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அங்கே பவுல் அவ்விதமாய் ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறின பிறகு அவன் வாழ்க்கையில் எதையும் ஆண்டவருக்காக அவன் சந்திக்கக்கூடிய நிலையில் தன்னை தயார்படுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதுவரைக்கும் இருந்த அந்த கேரக்டரில், அதுவரைக்கும் இருந்த அந்த நம்முடைய குணாதிசயங்களில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய மாம்சத்தின் எண்ணங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த கண்கள் வழியாய் பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்கிறது, சரீரத்துக்கு கண்கள் விளக்காயிருக்கிறது. விளக்காயிருக்கிற இந்த கண்கள் நம்முடைய இதோ மொத்த ஆழ் தத்துவத்திலும்
ஒரு மாற்றத்தை கொண்டு வர அது போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தொடுதல் அவருடைய கண்களில் இறங்கினபடினாலே மொத்த ஆழ்த்தத்துவத்திலும் ஒரு பெரிய மாறுதல் இந்த சவுல் வாழ்க்கையில் வந்து அது பவுலாக பிரதிபலித்ததை நம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய கண்கள், ஆண்டவரே எங்கள் கண்கள் இதோ சவுலின் இந்த பவுலின் கண்களைப் போல எங்கள் கண்கள் மாறட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவற்றை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதே போல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சிதேக்கியா ராஜாவின் கண்கள் பிடுங்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 25:7 காரணம் என்ன என்று சொல்லி இந்த 2 பேருடைய சம்பவத்தையும் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இந்த நியாயாதிபதியாகிய சிம்சோன் பலம் வாய்ந்தவனாக காணப்பட்டான். ஆண்டவருக்காக பயங்கரமான காரியங்களை செய்தான். பச்சை கழுதை தாடையை கொண்டு 1000க்கும் அதிகமானவரை கொன்று குவித்தவனாய் காணப்பட்டான். தேவனுக்கென்று சொல்லி மகிமையான காரியங்களை செய்த இந்த சிம்சோன் அவன் தெளிலாளிலே மடியிலே வீழ்ச்சி அடைகிறான். அவன் தன் கண்களை அவன் இதோ உலகத்தின் இச்சைக்கு விற்று போட்டது நிமித்தமாக தன் கண்களை இதோ ஆண்டவரை நோக்க வேண்டிய, உன்னதரை நோக்க வேண்டிய அந்த கண்களை உலகத்தை நோக்கி இதோ அந்த தெளிலாளை அவனுடைய அந்த இச்சையிலே அவன் விழுந்தபடினாலே அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த நசரேய பிரதிஷ்டையை இதோ ஆண்டவருக்கென்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அவன் அற்பமாய் இதோ இந்த உலகத்தின் இச்சைக்கு விற்று போட்ட நிமித்தமாக அவனுடைய பலத்துக்கு காரணமாக இருந்த அந்த முடியை இதோ வெட்டிவிட்டால் என் பலன் போய்விடும் என்று சொல்லி அந்த தெளிவாடத்தில் சொல்ல, அதன்படி அங்கே பெலிஸ்தர் செய்ய, அவன் பெலிஸ்தர் கையிலே மாட்டிக்கொள்ள அங்கே அவன் கண்களை பிடுங்கி அவனை மாவரைக்க வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், அவனுடைய பிரதிஷ்டையை இழந்த இந்த சிம்சோன் தன் வாழ்க்கையில் தன் மாம்ச கண்களை இழந்தவனாய் மாறிப்போனான். சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவோ சொல்லுகிறார், பாபிலோனியர் வருகிறார்கள், இதோ உன்னை அடிமையாக்க அவர் வருகிறார்கள், நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி எரேமியா தீர்க்கன் எவ்வளவோ எச்சரித்தும் அதை செவி கொடுக்காத, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போன அந்த சிதேக்கியாவின் கண்கள் பிடுங்கப்பட்டது. பாருங்க 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது, வாசிங்க. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி, பாருங்க அவன் கண்ணெதிர குமாரரை அவனுடைய மகனை என்ன பண்ணுறாங்க, வெட்டி போடுறாங்க. அப்படின்னு கண்ணை குருடாக்கி 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிரதிஷ்டையை நாம் இழக்கும்போது நாம் நம்முடைய கண்களை இருளாக்கி கொள்கிறோம். நம்முடைய கண்கள் பிடுங்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடைய கண்கள் பிடுங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அதிகமான அன்பான தேவ பிள்ளைகளே, நம் கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? வேதத்திலே சில வசனங்களை இப்பொழுது சொல்லும்போது வேகமாக வாசிங்கள். அந்த வசனம் சொல்கிறது, இதோ நம்முடைய கண்கள் பாவத்தில் இருக்குமானால் அது துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் அது குழியிலும் அது கருகிற நிலையிலும் அந்த கண்கள் போய்விடும் என்று சொல்லி அங்கே அந்த கண்களை பற்றி, பாவத்தில் இருக்கக்கூடிய கண்களை பற்றி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? தேவனை பார்த்து பார்த்து எட்டி எட்டி பார்த்து உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் இப்படி வாசிக்கிறோம். 14:12 வாசியுங்கள். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே
அழுகி போகும். இங்கே சகரியாவின் நாட்களில் இருந்த இஸ்ரவேலுடைய கண்கள் அந்த குழியிலேயே, அந்த கண் இருக்கிற அந்த இடத்திலேயே அது எப்படி போமா, கெட்டு போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 31ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை ஒன்றாக ஒவ்வொரு வாசிங்கள். 6, 7 சங்கீதம். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. இதுதான் யாக்கோபுடைய நிலையாக இருந்தது. ஆம், பாவம் நம்மை ஆளுகை செய்யும்போது நமக்குள்ளே இதோ நம்முடைய கண்களில் அந்த பார்வையில் ஒரு மங்கல் ஏற்பட்டுவிடும். 31ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. துக்கத்தினால் என் கண்கள் கருகி போயிற்று என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம், துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்றாக துயரம், துக்கம், சஞ்சலம், பாவம் இவள் நிமித்தம் பார்வை மங்கலான சூழ்நிலை, பார்வை கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் அருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்படுவதற்கும் சிதேக்கியாவின் கண்கள் பிடுங்கப்படுவதற்கும் அவர்கள் தங்கள் பிரதிஷ்டையை இழந்து தன் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாக இதோ அங்கே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு துயரத்துக்கு நேராய் நடத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? எப்பொழுது ஒரு மனிதனுடைய கண்கள் தெளிவடையும்? இப்படி பாவத்தில் இருக்கிற கண்கள் இதோ சவுலின் கண்கள் பவுலின் கண்களாக தெளிவடைந்து ஆண்டவருக்கு மகிமையான ஊழியத்தை செய்தது போல நம்முடைய கண்கள் எப்பொழுது தெளிவடையும் என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 1 சாமுவேல் 14:29. யோனத்தான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். யோனத்தான் இளைத்து போனவன் அங்கே தேனை கொஞ்சம் ருசி பார்த்து அவருடைய கண்கள் தெளிவடைந்ததை அவர் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 19:8 இன்னொரு வாசிங்கள். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. தேனிலும் மதுரமாய் இருக்கிற கர்த்தருடைய இந்த வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கண்களை தெளிவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் இதோ கர்த்தருடைய வசனத்தினால் தெளிவடையும் போது இஸ்ரவேலின் பரிசுத்தரை பார்க்கக்கூடிய விதத்தில் அந்த கண்களை ஆண்டவர் தெளிவாக்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம். அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணினதை தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது பொதுவாக வேதத்தை வாசிக்கும் முன்பாக ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படி என் கண்களை
திறந்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நாம் வாசிப்பது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் அப்பா என்று சொல்லிவிட்டு நாம் வாசிக்கும்போது கர்த்தர் தம்முடைய வசனத்தின் வழியாக ஒரு தெளிவை நமக்கு கொண்டு வருவார். இங்கே வசனம் சொல்கிறது, நான் விக்கிரகங்களை அந்த பீடங்களை இவைகளை நோக்காமல் என்ன பண்ணுறேன், இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மே மாதம் அநேக இடங்களுக்கு என்ன சைட் சீன் போகிற ஒரு காலம், என்ன டூர் போகிற ஒரு காலம். ஏன்னா நம்மத்திலையும் ஸ்ரீலங்காவிலேருந்து ரிட்டர்ன் ஆனவங்க, ஏன்னா ஊட்டியிலேருந்து ரிட்டர்ன் ஆனவங்க, இன்னும் கேரளாவிலேருந்து ரிட்டர்ன் ஆனவங்க, இந்த மே மாதத்தில் சொந்த ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் ஆனவங்க. அங்கே நாங்கள் ஒரு இடத்துக்கும் போகலையா சிலவங்க பார்க்கும்போது, ஏன்னா யார் யார் போனான்னு தெரியலையே. இப்படி பல இடங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆனவங்க இங்கே இருக்கீங்க. அல்லேலூயா. பல காரியங்களை பார்த்து ஐயோ இவ்வளோ இயற்கை இவ்வளோ நல்லா இருக்குதா, இவ்வளோ சூப்பராக இருக்குதா, நம்ம ஊர் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்பட்டு வந்திருக்கீங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணியிருக்கலாம், ஊழியங்கள் நிமித்தமாக போன இடங்களில் அந்தந்த இடங்களில் பார்த்த காரியங்கள், அந்தந்த இடங்களில் நீங்கள் பழகின காரியங்கள் உங்களுக்கு இன்னும் கண்கொள்ளா காட்சியாக உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆக இப்படி நாம் இந்த மே மாதத்தில் அநேக காரியங்களை பார்த்திருப்போம். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. ஏசாயா 33:17 இன்றைக்கி நாம் முதல் வேதபாடம் வாசிக்கிட்ட அந்த பகுதியில் நாம் இப்படி வாசித்தோம், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் ராஜாதி ராஜாவை மகிமை பொருந்தினவராக பார்க்க வேண்டும், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? நம்முடைய கண்கள் அப்படியே மற்றவர்கள் பார்க்கும்போது ஐயோ எப்படி பார்க்குறா பாரு, எப்படி பார்க்குறாங்க பாரு, அப்படியே சுட்டரிக்கிற ஒரு கண்களாக இருக்கிறதா நம்முடைய கண்கள்? நம்முடைய கண்கள் அது ராஜாவை மகிமை பொருந்தியவராக பார்க்க வேண்டும், ராஜாவை மகிமை பொருந்தியவராக பார்க்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டுக்கு சமானத்தை சொல்லுங்கள், சமானத்தின் காரணம் அங்கே இருக்கும்போது அந்த சமானம் அங்கே தங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு வீட்டுக்குள்ளே போனபோது மேலே கீழே பார்க்குறோம், இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, எல்லாம் நம்ம வீட்டில் இல்லை, எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு நம்மளை அவங்க ஒரு பார்வை பார்த்துட்டு ஐயோ இவங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே விட்டுட்டோமோ அப்படின்னு பயப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய கண்கள் அந்த சுற்றுகிறது. அப்படி சுற்றுகிற கண்கள் ராஜாவை ஒரு நாள் மகிமை பொருந்தியதாக பார்க்க வேண்டும், தூரத்தில் இருக்கிற அந்த தேசத்தை, அந்த சியோனை, அந்த எருசலேமை, அந்த பரம எருசலேமை காண வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டும், இந்த பூமியிலே வாழ வேண்டும். எபிரேயரில் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாமை குறித்தும் மற்ற விசுவாச வீரர்களை குறித்தும் எழுதும்போது அங்கே இப்படி எழுதியிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்று வெட்கப்படுவதில்லை, அவருடைய ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று சொல்லி அவர்கள் விட்டு வந்த காரியத்தை நினைக்காமல் ஆண்டவரை அவர்கள் நோக்கி பார்த்தவர்களாக இருந்தார்கள். விட்டு வந்த அந்த இடத்தை திரும்பி பார்த்து ஐயோ என் வீட்டு எல்லாத்தையும் சொத்தெல்லாம் விட்டு போகிறேன்னு சொல்லி லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூணாக மாறினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய பார்வையில் ஆண்டவரை மகிமை பொருந்திய ராஜாவாக இதோ தூரத்தில் இருக்க அந்த தேசத்தை பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கண்மணியை போல நம்மை காக்கிற ஆண்டவர். நம்முடைய கண்கள் இதோ அப்படிப்பட்ட ஒரு கண்களாக, ஆண்டவரை பார்க்க வாஞ்சிக்கிற கண்களாக இதோ அவர் ஒரு நாள் வரும்போது மத்திய வானத்தில் வரும்போது கண்கள் யாவும் அவரை
காணும். அப்படிப்பட்ட அந்த காண்கிற நேரத்தில் ஆண்டவரே உம்மை வாஞ்சித்த கண்களாக என்னுடைய கண்கள் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவற்றை கேட்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரை ஒரு நாள் நாம் தரிசிக்கும் போது நம்முடைய கண்கள் அவரை கண்டு அவரை மகிமைப்படக்கூடிய விதத்தில் யோபு சொல்கிறாரே, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி சொன்னது போல, சேனைகளின் தேவனாய கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஏசாயா சொன்னது போல, நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்கிற அந்த அனுபவத்தை பெற்ற கண்களாக நம்முடைய கண்களை ஆண்டவர் மாற்றும்படியாய், ஆண்டவரே இந்த உலகத்தின் இச்சைகளில் விழுந்து போன அந்த சிம்சோனின் கண்களைப் போல அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் கண்களை இழந்த சிதைக்கியாவின் கண்களைப் போல அல்ல, இதோ உமக்கு விரோதமாய் செயல்பட்ட கண்கள் உம்மாலே சந்திக்கப்பட்டு உமக்கென்று மகிமையான காரியங்களை செய்த அந்த பவுலான அவருடைய கண்களைப் போல என் கண்களை மாற்றும். ராஜாவை மகிமை பொருந்தியவராக இஸ்ரவேலின் பரிசுத்தரை இதோ அங்கே மகிமை பொருந்திய தேவனாக பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்கள் இதோ தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு கண்களாக, நம்முடைய கண்கள் ஆண்டவரின் கருணையை வெளிப்படுத்துகிற கண்களாக இருக்க நம்மை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? தலை வணங்கி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தம் இது உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. வரலாறு சொல்கிறது, இயேசு சிலுவையில் மரித்து விட்டாரா என்று சொல்லி அங்கே அவரை பார்க்க 100க்கு அதிபதி அந்த போர் சேவனோடு அருகில் வந்தபோது ஆச்சரியப்பட்டான். ஏனென்றால் 2 கள்ளர்கள் இன்னும் சாகவில்லை, ஆண்டவர் மரித்த நிலையில் இருந்தார். இருந்தாலும் அந்த 100க்கு அதிபதி அப்படியே விட்டு போக மனமில்லாமல் அந்த போர் சேவனை நோக்கி, நீ அப்படி விழாவில் குத்தி பார் உயிர் இருக்கிறதா என்று சொல்லி அவன் விழாவில் இந்த ஈட்டி எடுத்து குத்தின மாத்திரத்திலே அங்கே தண்ணீரும் இரத்தமும் வந்தது. அந்த தண்ணீரும் அந்த இரத்தமும் அந்த போர் சேவனுடைய அந்த கண்களில் பட்டதாம். வரலாறு சொல்கிறது, அந்த போர் சேவகன் கண் பார்வை மங்கினவனாக இருந்தான். எப்பொழுது இயேசுவின் இரத்தம் அவருடைய கண்களில் பட்டதோ அவன் பார்வையை முழுமையாக பெற்றுக்கொண்டு அவன் மங்கின பார்வையை மாறி அவன் பிரகாசமுள்ள கண் பார்வையை அவன் பெற்றுக்கொண்டானாம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கும் பிரகாசமான கண்களை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமான மனக்கண்களை பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி ஆண்டவர் கருத்தை ஒப்புக்கொடுப்போமா? என்னை தொடும் ஆண்டவரே, என்னுடைய கண்களை தொடுமப்பா, மாம்ச கிரியைகளை எடுத்து போடும் ஆண்டவரே, ஆவிக்குரிய கிரியைகளை செய்யக்கூடிய ஆண்டவரே, உமக்கென்று செயல்படுத்தக்கூடிய கண்களாக என் கண்களை மாற்றும். என் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தியவராக பார்க்க வேண்டும். அந்த எருசலேமை சியோனை பார்க்கக்கூடிய விதத்தில், அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்கக்கூடிய விதத்தில் என் இயேசு ராஜா வருவார். அவர் என்னை ஒரு நாள் அவரோடு கூட அழைத்து செல்வார். இதோ கலிலேயாகிய ஜனங்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்களிடத்திலிருந்து இதோ பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அப்படியே ஒரு நாள் திரும்பி வருவார் என்று சொல்லி அன்றைக்கு பரத்துக்கு ஆண்டவர் எடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த ஜனத்தை பார்த்து அந்த வார்த்தை கடந்து வந்தது போல இன்றைக்கும் இதோ ஆண்டவரை எப்பொழுது என் தேவன் வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொரு விசுவாச அந்த கண்களுக்கும் ஏற்ற பதிலை ஆண்டவர் ஒரு நாள் வரும்பொழுது அவரை நாம் பார்ப்போம். யோபுவை போல அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். ஆகையினால் அப்படிப்பட்ட கண்களாய் நம்முடைய கண்கள் மாறும்படியாய் ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற அந்த பாடலில் ஒரு சரணத்தை பாடி அப்படியே நம்மை ஆண்டுடைய கரத்தை ஒப்பிடுவோம். கண்களை ஏறெடுப்பேன்,
மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாமேரு நீராய் கண்களை ஏறெடுப்பே விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து ஒத்தாசை எங்களுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே மாமேரு நீராய் கண்களை ஏறெடுப்பே பக்தர் நிழல் அவரே பக்தர் நிழல் அவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழல் அவரே எக்கால நிலமாய் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலமாய் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டோடு அக்காலம் புரியாவே கண்களை ஏறெடுப்பே மாமேரு நீராயின் கண்களை ஏறெடுப்பே பரலோக